ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட இங்கே பாரு மீனா, தங்கமேலு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த இந்த மாதம் அவங்க செக்கப் போகணும், நானும் கூட வரவான்னு கேட்டேன், ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்கத்த அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏண்டி மீனா, நம்ம வீட்டு வாரிசுடி, அவள் இப்படி தனியாக செக்கப் போகிறதெல்லாம் என் மனசுக்கு ஏற்றுக்கவே முடியலடி. நான் கூட நாளைக்கு செக்கப் போட்டா அவள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியும் அத்தை, ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்க, அதுவும் சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவார்? இங்கே பாருடி, அவனெல்லாம் நான் மனசில் வச்சுக்கவே இல்லை. முதல்ல நான் தங்கமேல் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் நிற்கணும், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கௌரி டாக்டர் இருக்காங்கல்ல அத்தை, அந்த ஹாஸ்பிட்டல் தான் அத்தை. சரிடி, நாளைக்கு நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அதாவது கோமதி இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வேலைக்கும் அனுப்பி வச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம அதாவது அப்போ தான் கரெக்டாக நம்ம தங்கமயிலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. டாக்டர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், நம்ம தங்கமயிலுக்கு ரொம்பவே லோன்லியாக ஃபீல் ஆகிடுது. நமக்குன்னு யாரும் இல்லையே, நம்ம கூட வந்து பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நான் அந்த ஆசையை மற்றவங்க கிட்ட சொல்லணுன்ற ஒரு தவிப்பு இருக்கும்ல, அந்த தவிப்பை சொல்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, டாக்டர் நான் இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தங்கமேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம தங்கமயில் முகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தங்கமயில் இருந்துட்டு, அத்தை நீங்கள் எப்படி இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இனிமேல் நீ எப்போ செக்கப் போனாலும் உன் கூட தான் நான் வருவேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க டாக்டர், இப்போது தங்கமேல் எப்படி இருக்கா, வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையா டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டாக்டரும் அதாவது தங்கமேல் நல்லாவே இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் நம்ம கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி எங்கே இருக்க கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்ககிட்ட நான் காலையிலே ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேங்க, ஆனால் சரவணன் இருந்தாங்க, அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்ல முடியல. என்ன விஷயம்னா, நான் தங்கமேல் கூட செக்கப்புக்கு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் ஒரு பக்கம் சந்தோஷம் தான் படுறாரு. இந்த விஷயத்த கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கோமதி போயிருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், நம்ம கௌரி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோமதி, நீ பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லி ஃபோனையும் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா அம்மா எங்கப்பா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற, முதல்ல வேலையை பாருடா. அப்பா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா, அம்மா எங்கே போயிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, தங்கமேல் கூட செக்கப்புக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எந்த ஹாஸ்பிட்டலுக்குப்பா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கௌரி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படின்னு நம்ம பாண்டியனும் யதார்த்தமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வண்டி எடுத்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம தங்கமேல் கூட கோமதி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம அதாவது யார் நம்ம சரவணனுக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. போய் நிற்கவும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நம்ம மீனாவை தங்கமயில ரொம்பவே கோவத்தில் அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்ட உடனே, இங்கே பாருடா, எதுக்காகடா இப்போ தங்கமயில அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இவன் நடிக்கிறத எல்லாரும் நம்பி எதுக்காகம்மா இவ பக்கம் சாயிறீங்க, இவ பக்கம் எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கம்மா,
எல்லா தப்புமே பண்ணிட்டு அந்த தப்பால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவள் பொண்ணு இப்போ மாசமாக இருக்கா, அதனால தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடா சரவணா, உன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ 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 எல்லாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீங்கள் இவளுக்காக என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இனிமே இவ கூட யாருமே பேசக்கூடாது. இவளுக்கு போய் நம்ம காசு கொடுத்தா இவ திமிரா வந்து திரும்ப எனக்கு காசு வேண்டான்னு கொடுத்துட்டு போவா. நீங்க அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தா இவளுக்கு திமிரு அதிகமா தானே இருக்கும். இவ பின்னாடி யாருமே போகக்கூடாது. இங்க பாருடி, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா நடிச்சு ஏமாத்திரியடி. உன் நடிப்பெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க என் நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத. இங்க பாருங்க, நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு நான் சொன்னேன்னா எதுக்காக இப்படி வந்து என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இனிமே எனக்காக யாரும் நிற்க தேவையில்ல. யாரும் என் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு யாரையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு தங்கமேலு, அவன் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு சரவணா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு உனக்கே தோணலையாடா? எனக்கு தோணலம்மா. அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. இங்கே பாருடா, நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்பட போகிற. நீ அந்த வருத்தப்படுற நாளும் கூடிய சீக்கிரத்தில் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி, கோமதி என்னாச்சு? கோமதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கோமதி அமைதியாகவே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் ஆஃபீஸை முடிச்சுட்டு இப்போது அதாவது கோமதி வீட்டுக்கு தான் வராங்க. வந்த உடனே, அத்தை என்னத்தை டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு? இங்கே பாருப்பா மீனா, நானும் ரொம்ப நேரமா இவகிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சுன்னே சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. அத்தை அழுதுகிட்டு இருக்காங்களா? அத்தை என்னாச்சு அத்தை? இங்கே பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பவும், நம்ம கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இப்போ தான் வாயை திறக்கிறாங்க. இங்கே பாரு மீனா, ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்திருக்கு, அவனுக்கு அவ்வளோ திமிர ஆயிடுச்சா? இப்போ வர அவன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவனை நான் இப்போது என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக நம்ம சரவணனோட ரூமுக்கு போயிட்டு, சரவணா வெளியே வா, சரவணா வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர சொல்கிறாங்க. நம்ம சரவணனும் வெளியே வராங்க. வந்த உடனே என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உன் மனசில் ஒரு ஈரன்ற ஒன்று இருக்குதா இல்லையாடா? எதுக்காகடா மனசாட்சி இல்லாத தனமா அந்த பொண்ணு அடிச்சுட்டு வந்த? அதுவும் வாயும் வயிறுமா இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பொட்டு பொலியை அடிக்கலாமாடா? ஏன்டா இப்படியெல்லாம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடா சரவணா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா ஒருத்தர் இல்லாம அவளுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது மாய மந்திரம் எது பண்ணிட்டாளா என்ன? எதுக்காக அவ பக்கமே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ நடைமுறையை நல்லா யோசிச்சு தான் செய்கிறியா இல்லை என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக புரியலடா. ஆனால் நீ இதுக்கெல்லாம் சேர்த்து வருத்தப்படுவிடா, ரொம்ப 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 வருத்தப்படுவிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போது வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு ஆர்த்தி கொண்டு வந்து நம்ம முத்துவேலுக்கு ஆர்த்தி கரைச்சி ஊற்றிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம குமார் ஓடி வந்து நம்ம முத்துவேலோட காலில் வந்து, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பெரியப்பா, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு காலில் விழுந்து கெஞ்சவும், இதை பார்த்த மாதிரி இருந்துட்டு,
இங்கே பாருடா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது. இங்கே பாருடா, எனக்கே உன் மேலே இருக்கிற கோவம் தனிய மாட்டேங்குது. அவருக்கு எப்படிடா தனியும்? கரெக்டாக சொன்ன மாதிரி இங்கே பாருடா, இனிமே என் புருஷன் கூட நீ பேசவே பேசாதடா. பெரியப்பான்ற ஒரு மரியாதையே இல்லாமல் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? இப்போது அவரோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணியிருப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நான் பண்ணது தப்பு தான் பெரியம்மா, என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பேசவும், இங்க பாருடா, உன்னை இனிமே உன் முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா, நான் இதை வேணும்னு பண்ணலைன்னு சொல்லுங்கப்பா. இங்க பாரு, வேணும்னு பண்ணலைன்னு சொல்லி நீ இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காது சரியா? சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீ பண்ணது தப்புன்னு. அது எப்படி நீயா பெரியப்பாவை தள்ளி விடுவ, அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒரு பெரிய கதையா சொல்லுவ, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லும் கம்ப்ளைண்ட் கொடுப்ப, கம்ப்ளைண்ட் கொடுத்து தப்பே செய்யாத ஒருத்தரை போய் ஜெயிலில் உட்கார வைப்ப. இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறதா? இங்கே பாரு, இனிமே என் புருஷன் கூடயோ என் கூடயோ பேசுகிற வேலை வச்சுக்காது. அதே மாதிரி நாங்கள் இருக்கும் போதே எங்கள் கண்ணு முன்னாடி இருக்காத, எங்கேயாவது போயிடு அப்படின்னு பயங்கர கோவமாக நம்ம மாறி இருந்துட்டு பேசவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சத்திவேல் இங்கே பாருங்க நீ, என் பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக என் பையனை இப்படியெல்லாம் வெறுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள் நம்ம பையன் பண்ணது தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வடிவு இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணு ஒரே ஒரு தப்பு தான் பண்ணான். வீட்டை விட்டு ஓடி போய் பிடிச்ச ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ சந்தோஷமாக தான் இருக்கா. அதுக்கே என் பொண்ணை நீங்கள் வெறுத்து ஒதுக்குறீங்கல்ல, இப்போ வரைக்கும் ஓடுகாலி அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு அவனை இப்போ வரைக்குமே நாங்கள் மகனாக தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் எங்களுக்கு கொடுத்த மரியாதையே போதும், இனிமேலும் அவனை மகனாக நினைக்கிறதோ எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இனிமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நீ என்ன அந்த கதிர்க்காக தானே இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கே புரியும். என் பொண்ணு ஒரே ஒரு தப்பு தான் பண்ணா, ஆனால் உங்கள் பையன் பல தப்பு பண்ணியிருக்கான். பல தப்பு பண்ண உங்கள் பையனை நாங்கள் மன்னிக்கணும். ஆனால் ஒரே ஒரு தப்பு, அதுவும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிட்டு போன என் பொண்ணு பண்ண தப்புது. ஒரே ஒரு தப்புக்கு நான் என் பொண்ணு மன்னிக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்கள் பையன் பண்ணால் அதை நாங்கள் மன்னிச்சிடணும், ஆனால் என் பொண்ணு பண்ணால் அதை மன்னிக்கக்கூடாது. அது என்ன தம்பி நியாயம்? இங்கே பாருங்கள் தம்பி, எங்கள் பொண்ணு கூட நாங்கள் பேச தான் செய்வோம், எங்கள் மருமகன் கூடயும் நாங்கள் பேச தான் செய்வோம். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இனிமே ஏதாவது கேட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், வடிவு கொஞ்ச நேரம் அமைதியே இரு வடிவு அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இருமுத்தோ பேசட்டும் வடிவு, அவன் மனசுல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாத்தையும் கொட்டுட்டோம். எப்படி வடிவு, இந்த குமார் பையன் அவன் ஊர்ல இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வருவான், அதெல்லாம் மன்னிச்சு இவனை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராஜு புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு? எந்த ஒரு தப்புமே பண்ணாம இப்போ இந்த சத்திவேலன்றவன் அந்த ராஜு புள்ளையை என்னென்னலாம் கேட்டிருப்பான், என்னென்னலாம் பேசியிருப்பான். அதனால தான் அவன் மனசில் இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் கொட்டி தீக்கிட்டோம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாராத்தா, நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமோ கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, வடிவு இங்கே வடிவே, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் விடுறியா? சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக குமாரை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையாடா? நீ பண்ண ஒரு கேவலமான வேலையால் என்னை பார்த்து என்னவனெல்லாம் பேசுகிறாங்கன்னு. இங்கே பாருடா, இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு என்னை தலகுனியை வச்சுட்டேடா, எல்லாரும் முன்னாடியும் நான் தலகுனிஞ்சு இப்போ நிற்கிறேன்டா, இப்போ இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்?
போகிற. அப்பா இங்கே பாருங்கப்பா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்களாவது என்னை நம்புங்க அப்பத்தா, இங்கே பாருடா, இதுக்கு முன்னாடியும் அரசியோட விஷயத்தில் இப்படி தாண்டா சொன்னேன், என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், நான் நல்லவன் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினேடா, உன்னை நம்பினேடா, உன்னை ஃபுல்லாக நம்பினேடா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்காக நான் என்னென்னமோ பண்ணேனடா. ஆனால் நீ எதுவுமே யோசிச்சு கூட பார்க்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இல்லை, உன்னை பார்க்குறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. இனிமேல் என் முகத்தில் முழிக்காத, இனிமேல் உங்கள் அப்பனும் நீயும் மட்டும் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, இனிமேல் யாரும் என் கூட பேசணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மாரியும் மூஞ்ச தூக்கிட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்க சரவணன் எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருதுங்க, அவனை அப்படியே அடிச்சிடலாம் போல வருது. ஆனால் தலைக்கு மேலே வளர்ந்த பையனை எப்படி அடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கேன். இந்த சரவணன் பண்ணுறதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாகவும் இருக்க முடியல. அவன் வாழ்க்கை என்னாகும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இங்கே பாரு கோமதி, எனக்கும் அதுதான். அவனை தங்கமயிலோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ சரவணன் என்கிட்ட ஒரு நாள் பேசினா, நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் எனக்கு துணையாக நிற்பீங்களான்னு கேட்டான். அதுக்கப்புறம் நானும் உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன கேட்டாலும் நான் உனக்கு துணையாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக இப்போ அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ என் பக்கம் இருக்காங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இப்போது நம்ம எல்லாருமே நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்காதுடான்னு நான் பல தடவை சொல்லியும் அதை கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட நான் என்னத்தை சொல்லி எப்படி அவனை திருத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே தலைகால் புரியாம தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு முடியல கோமதி, ஒவ்வொருத்தரையா நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம கதிரை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இந்த பக்கம் இந்த சரவணனை நினைச்சு வருத்தப்படவான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது தங்கமேல இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம தங்கமயிலும் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயமெல்லாம் அத்தை என்கிட்ட சொன்னாங்கக்கா, இங்கே பாருங்கக்கா சரவணன் மாமா உங்ககிட்ட நடந்தது மிகப்பெரிய தப்புக்கா, நீங்கள் எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கலாம்லக்கா, ஏன்க்கா பேசாமல் நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க, இங்கே பாரு மீனா எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன், ஆனால் எல்லாரும் என்கிட்ட பிரச்சனைக்கு தான் வராங்க, அவருக்கு என்னதான் பிரச்சனையா, அவர் கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, திரும்ப எதுக்காக என்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், இங்கே பாரு மீனா, இது இனிமேலும் நான் என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது, அப்புறம் நான் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டுனா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கே பாரு மீனா உன் பக்கமே எல்லாரும் பேசுகிறோமா, அவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு போல், அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாருக்கா, நீங்கள் அதெல்லாம் மனசில் போட்டுக்காதீங்கக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இந்த டைமில் எந்த ஒரு கஷ்டத்தையும் மனசில் போட்டுக்காதீங்கக்கா, நான் அப்படிதான் மீனா நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடியல மீனா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூட யாரும் வரலையான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க போது தான் அத்தை வந்து நான் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அடுத்த 10வது நிமிஷமே அவங்க பையன் வந்து என்னை அடிச்சுட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு, எனக்கு இதை நினச்சாவே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் செக்கப் போகும்போது எல்லாம் என்னை கூப்பிடுங்கக்கா, நான் வரேன் உங்க கூட, நான் நிற்கிறேன், எப்போவுமே நான் இருப்பேங்க்கா, நீங்கள் கவலையப்படாதீங்க, எதை நினச்சுமே வருத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதியும் நம்ம மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு மீனா, நான் அப்பவும் சரி இப்போவும் சரி நான் கஷ்டத்தில் இருக்கிற போது என் கூட நிற்கிற ஒரே ஆளுன்னா அது நீ மட்டும்தான் மீனா, நான் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன், என் குழந்தைகிட்டையும் உன்னை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா, உன்னால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், ரொம்ப 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 நன்றி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்கக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இனிமேல் எதையும் யோசிக்க
யோசிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருங்கக்கா, ப்ளீஸ்க்கா இது ஒன்று மட்டும் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நான் எதையும் யோசிக்கல, சரி நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வராரு. வந்த உடனே மீனா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனாக்கா அக்கடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க உங்கள் மீனா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. எதுக்காக உங்கள் அண்ணன் போய் மயிலக்காவை அடிக்கணும்? அதுவும் அவங்க மாசமாக இருக்கிற டைமில் இப்படி மயிலக்காவை அடிக்கும்போது மயிலக்காவோட மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது எதுவுமே யோசிக்காமல் இப்படி முட்டாள்தனமாக போய் அடிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன உங்கள் அண்ணனுக்கு மரம் இது கலந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் என்னடி சொல்கிற நீ? இங்கே பாருடி, என் அண்ணன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, உங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டிருக்காருந்தாங்க, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக மயிலக்கா பண்ணதையே திரும்பவும் மயிலக்காவுக்கு பண்ணுறது அது மயிலக்கா பண்ணதை விட மிகப்பெரிய தப்பு தான் இப்போது சரவணன் மாமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் புரிஞ்சு பண்ணுறாரா புரியாமல் பண்ணுறாரான்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இங்கே பாருங்கள், நீங்களாவது உங்கள் அண்ணன்கிட்ட பேசி புரிய வைங்க, அது மிகப்பெரிய தப்புன்னு அப்படின்னு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அது சரவணன் இருந்துட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தில் நம்ம அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி வெளியே வராங்க. அஞ்சலி, இங்கே பாரு அஞ்சலி, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வருது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த தங்கமேல் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரியும் அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரியும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி, இது என்னால் தாங்கிக்கவே முடியல. வர வர இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அஞ்சலி. நான் உன் கூடவே வந்துடவா? உன் கூட இருந்தால் மட்டும்தான், உன் கூட பேசினா மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியே கிடைக்கிது அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் சரவணா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே பாரு அஞ்சலி, இனிமே அவள் என்னோட லைஃப்பில் இல்லவே இல்லை. நான் இனிமே எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா உன் கூட மட்டும்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அரசிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அண்ணன், யார் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யாரை கல்யாணம் பண்ணிக்கிற நீ? இங்கே பாருண்ணே, இது மிகப்பெரிய தப்புண்ணே, இப்படியெல்லாம் பண்ணாதண்ணே அப்படின்னு சொல்லவும், அரசி நீ எப்போ வந்த அரசி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நான் எப்போ வந்தேன் அப்படின்றதெல்லாம் விடுங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு குழந்தை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிங்களா? உங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்கள். இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு மயிலண்ணியை நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போது மயிலண்ணி ரொம்ப திருந்தி நல்லவங்களாம் ஆயிட்டாங்கன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏன்னு நம்ப மாட்டீங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வாழ்க்கை என்ன கெடுத்துருவா போகிறாங்க? இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு நல்லதை தான் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கண்ணே. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் மயிலண்ணியை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கிட்ட, இங்கே பாரு அஞ்சலி, என் தங்கச்சியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு போகிறா. என் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் நான் பட்ட அவ்வளோ கஷ்டத்தையும் யாருமே புரிஞ்சுக்காமல் இப்படி அவள் பக்கமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பயங்கர கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, அரசி என்னாச்சு, எதுக்காக கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அரசி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, அரசி என்னாச்சு அரசி, சொல்ல அரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. வெளியே படிக்கலான்னு போனோம்மா, ஆனால் அண்ணன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியுங்களா? அண்ணன் யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மயிலை நான் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் யாரு கூடயாவது வாழணும்னு நினச்சா அது உன் கூட மட்டும்தான். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுமா. அண்ணனை திட்டிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கம்மா, அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற எண்ணம் சுத்தமாக ஒரு துளி கூட அண்ணனுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலம்மா. அண்ணனோட வாழ்க்கை, அதாவது அண்ணனோட சந்தோஷத்தை மட்டும்தான் தேடி போதோன்னு எனக்கு தோணுதுமா. ஆனால் இது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குதும்மா. நீங்களாவது
அண்ணனுக்கு சொல்லி புரிய வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, அவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானா, உண்மையாகவே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு தான் அண்ணன்கிட்ட நான் திட்டிட்டு வந்துட்டேம்மா. இங்கே பாருங்கம்மா, நீங்களாவது அண்ணன்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, அவங்கிட்ட நான் ஏற்கனவே நிறைய விஷயத்த பேசிட்டேன். ஆனால் அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு தங்கமேலுக்கு செக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கூட போயிருந்தேன் இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே நம்ம அரசி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மா, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மாசமாக இருக்காங்கம்மா, அதை கூட மனசில் வைக்காமல் எப்படிம்மா அண்ணன் அவங்கள அடிக்கலாம், அது தப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தப்பு தான், ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு புரிய வைக்கவும் என்னால் முடியலையே அப்படின்னு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இந்த விஷயத்த நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சரவணன் மாமா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலையும் வந்துடுவாங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது கடவுளே, இந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது, நீ தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும், இங்கே பாருங்க கடவுளே, நீ தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனோட மனசை கோமதி எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. நம்ம கோமதியோட நம்பிக்கை வீணாகுமா இல்லை வீணாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.